வணக்கம்மா. யார் நீ? என்ன வேணும்? யார பாக்கணும்? இத பாரு, நேக்கு அடுப்படியில நிறைய வேலை இருக்கு. சொல்ல வேண்டியது சட்டுன்னு சொல்லிட்டு பட்டுன்னு வெளியில போயிடு. சமையல் கட்டு. என்னடி என்ன சமையல் கட்டுன்னு என்னமோ இழுக்கறியே? சமையல்லாம் நோக்கு அவ்வளவு கேவலமா போயிடுத்த. சரி சரி, யார் வேணும்? இந்த வீட்டு சார் வேணும். இந்த வீட்டு சாரா? அவர் என்னத்துக்காக நீ பாக்கணும்? முக்கியமான விஷயம். ஐயோ, முக்கியமான விஷயம்னு வயிற்ற தொடராளே. விஷயம் வேற மாதிரி தான் இருக்கு. தம்பி அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு எல்லாம் போகாது. ஏண்டிமா, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே? இன்னைக்கு நல்ல நேரத்திலேயே ஒரு கெட்ட நேரம். மாமே சமையல சாப்பிட வேண்டியிருக்கு. என்னது? இந்த சாப்பாட்டுக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு மட்டும் இருந்திருந்தா அடாடாடாடா சாப்பாடு என்னமா இறங்கிருக்கும். எந்திரடி. ஏடி, ஐயோ பாவம், கன்னி பொண்ணாச்சே, வெறும் வயிறா போக கூடாதுன்னு சாப்பாடு போட்டா தானம் கொடுத்தா மாட்டே, பல்ல பிடிச்சு பாக்குற மாதிரி கருவாட்டு குழம்பு கேட்கிற. கருவாட்டு குழம்பு எந்திரடி, எந்திரி. மாமி விட்டுருங்க மாமி, அந்த பொண்ணு சாப்பிடட்டும். உன் பேரு என்னம்மா? ருக்கு. உன்னோட அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அவங்களும் உயிரோட இருந்தா நான் ஏமா ரோட்டுக்கு வர போறேன்? இந்த பரங்கிக்காய் புடலங்காய்னா எங்க ஆத்துக்காரருக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய்னா உயிரையே விட்டுடுவார். அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோ? என்ன மாமி, காய்கறி நெருக்குறீங்களா? ஏ பார்த்தா எப்படி தெரிகிறது? இல்ல, இந்த பொடலங்காய பார்த்ததும் எனக்கு வாழை மீன் ஞாபகம் வந்துட்டு. கொண்டாடுங்க. நீ சொல்லிட்டு இனிமே ஜென்மத்துக்கு நான் இதை கையால தொட மாட்டேன். நிம்மதியா இருந்தேன்டி. என் பிராணம் எடுக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கேன். என்ன சிரிப்பு? ஏண்டி, நான் வேலை பாக்குறது வேடிக்கை பாக்குறதுக்காக நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கு. இந்தாடி, இந்த வெங்காயத்தை நறுக்கு. பிடி, பாத்து நறுக்கு, கையை நெரிக்காத. இதெல்லாம் ஒரு கத்தியா? கரீம்பாய் கடையில ஆடு வெட்டுற கத்தி இருக்கே. வாய் தவறி வந்துருச்சு. வரும்டி, வாய் தவறி வரும். அந்த வாயிலே 2 குத்துவேன். இந்த வாய்க்கு எவன் வந்து மாட்டிட்டு திண்டாட போறானோ. ஏண்டி ருக்கு, நோக்கு எப்படி கல்யாணம்? என்ன கட்டிக்க 2 பேர் வந்தாங்க. தொழில் சரியில்லை, அத வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏ, அவ்வளவு மோசமான தொழில் பாக்குறாங்களா? ஒருத்த மீன் விக்கிறான், இன்னொருத்தன் போறோம், இன்னொருத்த கருவாடு விக்கிறான். என் கழுத்தை அறுக்கிறதுக்குன்னே நீ பேசுறடி. ஒன்னு சொல்லி குத்தமில்ல. எங்க ஆத்துக்காரர் கூட இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். இப்ப கூட அவர் இருக்கிற இடத்துல அவர் பேசுறத தாங்கிக்க முடியாம ஒருத்தன் கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடியே போயிட்டானா. கம்பிய வளைச்சு தப்பிச்சு ஓடிட்டானா? அப்படின்னா இப்ப மாமா எங்க இருக்காரு? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாலும் இல்லையோ, அங்கேதான் ஜெயில். ஜெயில்லையா? ஆமா, ஒரு எம்எல்ஏ ஆத்து கல்யாணத்துக்கு இவர் சமையல் பண்ண போனார். அவரு சமையல்காரரா? என்னடி, அவர் சமையல்காரர் தானே? சமையல்காரர் தான். போன இடத்துல பாயசத்துக்கு வச்சிருந்த முந்திரி பருப்பை, ஒரு மூட்டை முந்திரி பருப்பு எடுத்து வித்துட்டு முந்திரி பருப்பே இல்லாம பாயசம் பண்ணி விட்ட. பாயசத்துல முந்திரி பருப்பு இல்லைன்னுட்டு சம்பந்திகளுக்குள்ள சண்டை வந்து கல்யாணமே நின்னு போயிடுதான். எம்எல்ஏ இவர் மேல ஒரு பெரிய கேஸ போட்டு உள்ள தள்ளிவிட்டார். இன்னும் விடுதலை கிடைக்கலையா மாமி? எப்போ வெளியில வந்துக்க வேண்டியவர். ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்குமோ? அங்கேயும் போய் இவர் சமையல் பண்ணிருக்க. கைதிகள்லாம் சேர்ந்துட்டு மாமா சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, மாமாவின்மே வெளியவே விடாதீங்கன்னுட்டு ஒரு பெரிய மனுவை கொடுத்துட்டா. அவளும் இவரை உள்ளேயே வச்சுருட்டா. எப்ப வர போறாரு, எப்ப வர போறாருன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். என்ன பண்றது? நீ வேலையை பாரு. என்ன மாமி, நீங்களும் விஜயும் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு. விஜய் உங்களை பூ மாதிரி வச்சுட்டு இருக்கான். நீங்க வேலை செய்யறத பார்த்தானோ எனக்குன்னா கேட்டுக்கலையும். எப்படியோ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு குழந்தை ஆக்கிட்டீங்க. வெளியில யாரும் அம்மான்னு கூப்பிடுறாங்க, முதல்ல அதை போய் பாருங்க. அவன் அம்மான்னு கூப்பிடுறதுல இருந்து தெரியலீங்க. யாராவது பிச்சைக்காராளா இருக்கும். இந்த முகமடி திருடாள்லாம் வந்தாலும் வந்தா அவளுக்கு பயந்துண்டே இந்த ரா பிச்சைக்காராள்லாம் பகல்லே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா. யாருன்னு பாத்துட்டு அம்மானு கூப்பிட மட்டும் தெரிகிறது. கையில பாத்திரம் ஒண்ணு எடுத்து வர்றது இல்லையா? சத்தே பழைய சாதம் எடுத்துட்டு வர்றேன். பழைய சாதமா? அடியே பட்டு. பட்டுவா? எடுத்து அழப்ப கட்டுங்க. கட்டல போறவனே பட்டுன்னு பேர சொல்லியா கூப்பிடுறேன். பட்டு பட்டு வாயிலே போட்டுடுவேன். ஏண்டா பகல்ல பிச்சை எடுக்கிறச்சியே பேர சொல்லி கூப்பிடுறேன். ராத்திரில பிச்சை எடுக்க வந்தா என்ன பண்ணிருப்பேன்? கையை பிடிச்சு எடுத்திருப்பேன். கை நீட்டாத, வெட்டிடுவேன்டா. நான் தான் சமையல் சாம்பு. சமையல் சாம்பு எங்க ஆத்துக்காரன்னா? ஐயோ, ஆத்துக்கார பேர சொல்லிட்டேனே. சிவசிவா, எங்க இருந்து அவதிப்படுறேடோ. அடியே, நான் தான் ஆம்படையா. ஏன் ஆம்படையானா? நீரா
நம்ப முடியலையே. அந்த முக்காட்டேடும் தெரியும், நன்னா தெரியும். ஐயோ நீங்களே தான். அந்த பல்லு ரெண்டு வெளியில தெரியுது. ஐயோ என்னன்னா இது? அடுத்த மாசம் தான் நீங்க விடுதலை வரதா இருந்தது. இப்படி வந்து பொசுக்கு நிக்கிறேனே, அவளே விட்டுட்டாளா இல்ல ஜெயில் கம்பியை உடச்சிட்டு வந்துட்டா? அவ்வளவு தைரியம் அதானே, அவளே அனுப்பிச்சுட்டா. அவளே விட்டுட்டாளா? பட்டு என்னன்னா நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தது போதும். வாடி நம்ம ஆத்துக்கு போவோம். என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேளா? சத்த நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுவான். மீனாட்சி அம்மா. என்ன மாமி, வெளியிலே வச்சு சாதம் போட்டு அனுப்பாம ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? பாத்தேளா, மீனாட்சி அம்மா என்ன சொல்லிட்டான்னு பாத்தேளா? வந்ததுதான் வந்தேன். சவரம் பண்ணிட்டாவது வந்திருக்கலாம். மீனாட்சி அம்மா, இவர்தான் எங்க ஆத்துக்காரர். நிஜமாவா? நம்பிக்கை வரலையா? வராது. இப்படி பாதிய சேட்டமா வந்துருந்தா எப்படி வரும்? கொஞ்சம் திரிங்கல. போதும். சத்தியமா இவர்தான் எங்க ஆத்துக்காரர். ஜெயில இருந்து விடுதலையாயி என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கார். நீங்க என்ன சொல்றேன்? சந்தோஷமா போயிட்டு வாங்க. கணவன் கூட இல்லாம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வாங்க. நான் இந்த ஆத்துல இருந்த வரைக்கும் என்ன ஒரு சமையல்காரியா நினைக்காம உங்க சகோதரியா நினைச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ருக்கு உங்களை நன்னா பாத்துக்குவா. நான் போயிட்டு வரேன். மாமி கொஞ்சம் இருங்க. என்ன காஷ்மீர் ஆப்பிளாட்டம் இருப்பேன், இப்படி காஞ்சி போன கத்திரிக்காயாட்டம் வந்து நிக்கிறேளே. எப்படின்னா என்ன பிரிஞ்சு இத்தனை வருஷமா ஜெயில இருந்தேன். ஒரு நாளாவது என்ன நினைச்சுப்பேளா? நினைச்சுப்பேளாவது உன்னை மறந்தா தாரடி நினைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சுடி. சீக்கிரம் ஆத்துக்கு போகும். என்ன மாமி, மாமா அவசரப்படுத்துறாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, இனிமே என்ன தொழில் செய்ய போறதா உத்தேசம்? என்ன பண்ண போற? கலெக்டர் வேலையா பார்க்க போறார். கரண்டி பிடிக்கிற வேலைதான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு யாரும் இவருக்கு வேலை கொடுக்கலன்னா இவரை வச்சு வித்த காட்டி பிழைக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இனிமே அப்படி ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கங்க. என்ன கூப்பிட்டுக்க கூடாதா? இல்ல ருக்கு, என் புள்ள வீட்டுல இருந்தான்னா என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அதனால்தான் அவன் இல்லாத நேரமா பார்த்து இந்த வேலையெல்லாம் செய்யறேன். இன்னைக்கு கை தவறிடுச்சு, நாளைக்கு சரியா வச்சிடுவேன். அம்மா, தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னம்மா? கோச்சுக்க மாட்டீங்களே? கோச்சிக்க மாட்டேன், சொல்லு. உங்க உங்க காலை எப்படி இப்படி ஆச்சுன்னு போன ஜென்மத்துல நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கேன் போல இருக்கு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல ஆண்டவனை தண்டிச்சுட்டான். மீனாட்சி அம்மா, பரணி நட்சத்திரம். अपवर्णी नक्षत्रे मेषरासु जातायाः मीनाक्षीरान्याः नामधेयस्याः यजमान्यायाः जन्मनक्षत्रे जन्मरासु जास्याः नामनक्षत्रे नामरासु जातायाः अस्य सौडुम्बस्य क्षेमस्थैर्ये दैर्ये वीर्ये विजये आयुरारोग्ये ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं எங்க அம்மாவுக்கு கால் வரணும். அதை பார்த்து அவங்க புள்ள ரொம்ப சந்தோஷப்படணும். அதை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். பிரண்யேந்திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சேன்னா என் தலைமுடிய உனக்கு காணிக்கையா தரேம்மா. ஏம்மா, பெண்ணுக்கு தலைமுடிதானே அழகு, அதையே காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்றியே? எங்க அம்மாவுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். அண்ணாருமா, நீங்க பூஜை பண்ணிட்டு வரேன். பூஜை பண்ணல? என் பிரார்த்தனை அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் என்ன வேண்டுதல் பண்ணணும்னு நினைச்சனும் அதைத்தான் நீ பண்ணிட்டிய. வா போலாம். ருக்கு, எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்த உனக்கு எங்க அம்மா மேல இவ்வளவு பாசம் எப்படி வந்துச்சு?
நான் யாருமே இல்லாத அனாதையா தெரிஞ்சவன். ரோட்ல படத்தை போட்டுட்டு யாராவது 5 பைசா போடுவாங்களா, 10 பைசா போடுவாங்களா, ஒருவேளை சோறாவது ஒழுங்கா கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்த என்ன பக்கத்துல உட்கார வச்சு பெத்த தாய் மாதிரி சோறு போட்டு கவனிக்கிறாங்க உங்க அம்மா. சுருக்கமா சொன்னா இந்த எருக்கும் பூவியே ஏத்துக்கிட்ட அம்மன் அவங்க. நான் உங்களுக்கு வேலை செய்யதான் நினைக்கல, சேவை செய்யறதா நினைக்கிறேன். வீட்டுக்கு தானே போற? கார்ல இருக்க. வேண்டாம், நான் நடந்தே போறேன். எங்க அம்மா உனக்கு அவங்க மனசுலயே இடம் கொடுத்துட்டாங்க. நான் கார்ல இடம் கொடுக்க கூடாதா? உட்கார். மிஸ்டர் விஜய், நான் கேட்ட பணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்ட விடுதலைய உங்க ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. மேடம், என்கிட்ட வேலை செஞ்சாங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பு தன்னோட உயிருக்கு உயிரான காதலை இழந்துட்டான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தான் செய்யாத கொலைக்காக ஜெயில்ல. கவலைப்படாம போங்க. யுவர் ஆனர், ஷீலாவின் வீட்டில் இருந்த பொருள்களிலும் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியிலும் அப்புவின் கைரேகைகள் இருந்திருக்கின்றன. வீட்டில் தனியாக இருந்த ஷீலாவை அப்பு பலவந்தமாக கற்பழிக்க முயன்றிருக்கிறார். அது முடியாமல் போனதாலும், ஷீலா போலீசுக்கு போன் செய்ததால் ஆத்திரம் அடைந்ததாலும் ஷீலாவை அப்பு கொலை செய்திருக்கிறார். இது நிபுணர்களின் சாட்சியத்தின் மூலமும் அப்புவை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் சாட்சியத்தின் மூலமும் உறுதியாகிறது. எனவே குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை வழங்கும்படி கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் அப்பு இந்த கொலையை செய்தார் என்பது மிகவும் கற்பனையான குற்றச்சாட்டு. அப்புவும் ஷீலாவும் காதலர்கள். வழக்கம் போல் அப்பு ஷீலாவை சந்திக்க வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொண்ட கொலைகாரன் தான் செய்த கொலையை அப்பு செய்ததாக நம்ப வைத்திருக்கிறான். வீட்டில் உள்ள எல்லா பொருள்களிலும் அப்புவின் கைரேகை இருக்கிறது. கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தியிலும் அப்புவின் கைரேகை இருந்திருக்கிறது. ஆனால் அறுத்து வீசப்பட்ட டெலிபோனில் இவருடைய கைரேகை இல்லை. கொலைகாரன் கையுறை மாட்டிக்கொண்டுதான் கொலையும் செய்திருக்கிறான், போனையும் அறுத்திருக்கிறான். அதனால்தான் அவனுடைய கைரேகை அந்த வீட்டில் எந்த இடத்திலும் இல்லை. அங்கு சென்று பார்த்த அப்பு ஷீலாவை காப்பாற்றும் முயற்சியில் போலீஸ்க்கு தகவல் கொடுப்பதற்காக டெலிபோனை பார்த்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே அது துண்டிக்கப்பட்டிருந்ததால் அதை இவர் தொடவே இல்லை. அதனால்தான் இவருடைய கைரேகை டெலிபோனில் மட்டும் இல்லை. யுவர் ஆனர், ஷீலாவின் கை நகை இடுக்குகளில் ரத்தத்துடன் கூடிய சதை துணுக்குகள் இருந்ததாகவும் அந்த ரத்தம் பி குரூப் எனவும் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது கொலைகாரன் கொலை செய்ய முயற்சித்த போது தன்னை அவனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ள ஷீலா தன் கை நகங்களால் அவனை கீறி இருக்கிறாள். அப்படி அப்புத்தான் இந்த கொலையை செய்தார் என்பது உண்மையானால் அவர் உடம்பில் நகக்கீறல்களால் ஏற்பட்ட காயங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த காயங்களும் இல்லை என்று டாக்டரின் ரிப்போர்ட் கூறுகிறது. அது மட்டுமல்ல, ஷீலாவின் விரல்களில் ஒட்டியிருந்த ரத்தம் பி குரூப்பை சேர்ந்தது. எனது கட்சிக்காரர் அப்புவின் ரத்தம் ஏ குரூப்பை சேர்ந்தது. அதற்கான ஆதாரத்தை கனம் கோட்டாரின் முன் சமர்ப்பிக்கிறேன். எனவே எனது கட்சிக்காரர் அப்பு ஷீலாவை கொலை செய்யவில்லை, அவர் நிரபராதி என்பது தெளிவாக்கப்பட்டிருப்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு கனம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. திருமதி கல்பனாவின் வாதம் இந்த கொலையை மிஸ்டர் அப்பு செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருப்பதால் அப்புவை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேலும் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்குமாறு காவல்துறையை கேட்டுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஒரு கொலையை பண்ணி பார்த்தா தான் தெரியும் தோற எவ்வளவு கஷ்டம்னு. நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணவளை கொலை பண்ணி அந்த பழி அவன் காதலன் மேல போட்டு உள்ள தள்ளனா உங்க பொண்டாட்டி ரொம்ப லேசா வெளியே கொண்டாந்துட்டாங்க. என்ன அர்த்தம் தோற? அதுக்கு என்னையா செய்ய சொல்ற? இந்த காலத்து ஆம்பளைங்க பொண்டாட்டிய வீட்டுல தான் பேச விடுவாங்க. ஆனா நீங்க கோர்ட்ல பேச. நீங்க ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ஆஜராகாம தடுத்திருக்கலாம். என்ன சொல்லி தடுத்திருக்கலாங்கிற? நாம தான் அந்த கொலையை செஞ்சோம்னா குழந்தை பிசினஸ்ல நீ என்னுடைய சைலண்ட் பார்ட்னர்ங்கிறது அவளுக்கு தெரியாது. அதனாலதான் நான் இருக்கிறது வீடா இருக்கு, அவ என் மனைவியா இருக்கா. நம்ம கதை மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது வீடு கோர்ட்டாயிடும், அவ வக்கீல் ஆயிடுவா. அதனால விஜய் விஷயத்துல நீ இனிமே தலையிடாத, நான் கவனிச்சுக்கிறேன். Can I speak to Mr. Vijay? Hello, Mr. Vijay. I am GKG here. ஹலோ சார், சௌக்கியமா? அது இல்லாதனாலதான்
உன்னை நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன். நீங்க கிரேட் ஜிகேஜி, நான் சாதாரண எல்கேஜி. என்ன சந்திச்சு என்ன சார் ஆக போகுது? நோ அப்படி சொல்லாத. வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தான் பெரியவன். மேதாவியா இருந்தாலும் அவன் தோத்தான் சின்னவன் தான். எப்போ எங்க சந்திக்கலாம்? எங்க வேணும்னாலும் சந்திக்கலாம். இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திக்கலாம். ஓகே? ஓகே. குட் லக். மிஸ்டர் ஜிகேஜி. ஹலோ விஜய், சொன்ன டயத்துக்கு வந்துட்டியே. பொதுவாவே உன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் சின்ன வயசுல பெரிய பெரிய தொகைகளை சம்பாதிக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் கம். விஜய், என்னுடைய அனுபவமும் உன்னுடைய திறமையும் ஒன்னா சேர்ந்தா இந்த கஷ்டமான தொழில நம்ம மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. Come on. Come on.